இப்போ ஒரு கேரக்டர் ஒருத்தர் வர்றாரு, ரவி ஒரு பேரு. இவர் செஞ்ச வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்மெல் பண்ணிட்டு இருந்து ஆட்டோ சேகர் வந்து பார்க்குறாரு. 2 பேரும் இங்கே இருந்தாங்க. அவங்க காணலையே, எங்க அவங்க அப்படின்னு. இல்லை இல்லை அப்படின்னு மழுப்பி ஆன்சர் சொல்லுங்க. சொல்லு எங்கன்னு சொல்லு அப்படின்னு. அவங்க நான் பம்பாய்க்கு அனுப்பிட்டேன். பம்பாய்க்கு போட்டாங்களா? எனக்கு அவங்க ரூபா தரணும்டா. பம்பாய்க்கு போட்டாங்கன்னு அசால்ட்டா சொல்றேன் அப்படின்னு. எவ்வளோ ரூபா தரணும்? 1000 ரூபா பணம் தரணும் அப்படின்னு இருக்காங்க. 1000 ரூபா பெருங்காசு தான். உனக்கு தான் தரணுமா? என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ரவி ரூபா பணம் கொடுக்கணும் தான் 1000 ரூபான்னு இருக்காரு. பிடிச்சிட்டான் அவன். அவங்க எனக்கு பணம்லாம் தர வேண்டியது இல்லை, நானா போட்டு தான் வாங்கினேன். நீ கொலை பண்ணி எரிச்சது எனக்கு தெரியலான் இருக்காப்புல. முடிஞ்சு போச்சா? எவ்வளோ ஒரு அழகாக விசாரிச்சு பிடிச்சிட்டான் பாருங்க. அதான் எவ்வளோ பேருக்கும் அடி சரிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 10 லட்ச ரூபா கூட அப்படின்னு. 10 லட்சம் பெரிய காசு. ஆட்டோ சங்கரால் நிச்சயமா கொடுக்க முடிஞ்சிருக்காது. பெரும்படம். ஆட்டோ சங்கர் என்ன செய்யறாரு? 10 லட்சம். டே என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் தான் கொண்டதெல்லாம் உண்மைதான்டா. 10 லட்சம் கேட்குறேன். 10 லட்சம் வேணும், இல்லைன்னா நான் போயிடுவேன் போலீஸ்கிட்டோன்னே. சரி வா தரம்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கு வரவழைச்சி ஃபுல்லா போதையை போட்டுச்சு. யார்? ரவிய மட்டையோட பிறகு கொன்னு அதே வீட்டில் 3வது பாடி இறக்குறாரு.